நாருது நாருது தண்ணி கழி நடப்பறேன் நீதான் நாருது நாருதுன்னு நாருது கழிட்டு வந்து போயிட்டேன். அப்பறந்த காலம் போல இப்ப இருக்குதா ஏன்டா அவனை கிளப்புறீங்க? அவன் அடிச்சு சொல்றான் கம்பெனி. ஓ குருநாதா, நீ வருவியால வரமாட்டி அப்படியே போயிருவியா உள்ள தூத்து. குருநாதா, 5 வயசு பையன் மீன் குடிக்கிறான் தானே? 60 வயசு தாத்தா கிட்ட நெருப்பு கேட்கறான் தானே? நான் சொன்னது தப்பா? தப்பு இல்ல. ஓ 10 வயசு பொண்ணுங்க இப்ப பருவாங்கதா இல்லையா? அது 16 வயசுக்குள்ள 2 குட்டியை போட்டு கழிவாங்கதா இல்லையா? ஓய் போகட்டும். ஆனா நான் வந்து நல்லவா? ஆமா ஆமா. முன்னாள் இனத்தவள், முன்னாளில் தேவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவ சபை. ஆமா ஆமா. இப்பொழுது என்ன சபை? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாபெரும் மக்கள் சபை. ஆமா ஆமா. இந்த சபைக்கு நான் வந்தேன். நான் யார்? என் பெயர் என்ன? எனக்கு தெரியுமா என்ன? தெரியுமே. எப்படி சொன்னாதா? நான் சொன்னதா தெரியும். ஆமா. எனக்கு எவ்வளவு தெரியுமா? ரொம்ப ஆனந்தம் தான். ரொம்ப ஆனந்தம். உண்மைதான். அப்படியா? இன்னைக்கு
இன்னைக்கு தினத்தில் ரொம்ப ஆனந்தம். ஆஹா. அப்படியே ஆனந்தம் 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 ஆனந்தம். ஆமா ஆமா யாருக்கு உற்சாகம் தெரியுமா என்ன? அப்படியா? நான் சொல்ல மாட்டேன். நானும் ஆயிரக்கலை 66 கல்வியாளி அண்ணா சரஸ்வதி தேவிக்கும் சிருஷ்டிக்கும் கருத்தா வாழ்க்கை திருமதியவனுக்கும் பாலனாக பிறந்தவன் நான். எனக்கோ தாய் ஒன்று தந்தை ஒன்று. குருநாதா, இது உனக்கே நியாயமா? இன்னார் நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டோம். இப்ப நீ சொல்றிய ஒத்துக்குவாங்களா? ஒரு அம்மா 3 அப்பன்னு சொன்னா கூட ஒத்துக்கலாம். ஆனா ஒரு அப்பா 3 அம்மான்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா யாரா? உனக்கு சந்தேகம்? ஆமா ஆமா விளக்கமாக சொல்கிறேன். சொல்லுங்க. ஆனால் என் தந்தை என்ன செய்வா? என்ன செய்வா? சித்திரை வளர்ந்தக்கூடியவன். ஓஹோ. ஏய் ஓய், என் தந்தை முன்னால் சித்திரை வந்து விடவில்லை. ஆஹா பின்புறமாக சித்திரை வந்து கொண்டிருந்தான். ஆஹா திரும்பி பார்த்தால் ஒரு பெண் ஓவியமாக இருந்தது. ஆஹா. அந்த பெண் ஓவியத்தை பார்த்தான். அவனுக்கோ காவல் வெளியில் வந்து விட்டது. அப்படியா? உண்மைதான். அப்படி என்ன செய்தான்? என்ன செய்தார்? என் தாயிற்கு செல்லுகிறான். ஆஹா. என் தாய் எங்க இருக்கிறான்? எங்க இருக்கிறார்? தலைவனில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உண்மைதான். தலைவாணி அம்மா. ஆமா. கணவன் வர நோக்கத்தை அறிந்தான். ஆஹா. இந்த மனிதன் வருகிறான். என்ன செய்வது என்று சொல்லி என் தாய் அடி திரும்பி பார்த்தா முடியவில்லை. விடவில்லை மனிதன் மன்றாடினான். சுவாமி பணம் நேற்று கேட்டா பாவம் நேற்று விட வேண்டாம் என்றார். விடவில்லை மன்றாடினான். இன்றோ நாளை குட்டி போடும் போது இருந்தது கலவை. அந்த நேரத்தில் கலவை சாணம் போட்டது. அந்த சாணம் கொஞ்சம் விரிவாக இருந்தது. அந்த நேரத்தில் என்ன செய்தேன் தாய் ஒரு பெண்ணியாக வடிவெடுத்து அதை வரிசை கொண்டு விட்டான். கலந்து வயிற்றிலே. உண்மைதான். இதுதான் தக்க சமயம் என்று சொல்லி என் தந்தையும் ஒரு ஆணையாக வடிவெடுத்து உள்ளே கொண்டார். கலந்து வயிற்றிலே அவர் காவலில் தீர்த்து விட்டார்கள். தேவைப்பட்டு ராஜ்தங்கால் பலமணி போல் எங்க பிறந்தீங்க? களத்தை கொண்டாடி பிறந்தேன். உண்மைதான், மறிக்கவில்லை. கலந்து கொண்டாடி பிறந்து நான் எப்படி வந்து எப்படிங்க சொல்லுகிறேன் வா. யாருங்க? கலந்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னா வண்ணா. வண்ணான். வண்ணான்னு ஒன்னாத்தி ஓடி வந்து அன்போடு எடுத்து அந்த கலவை பாலை குடித்து அன்போடு வளர்த்தார்கள். அப்படி இருக்க கலந்து வயிற்றிலே காமத்தை தீர்த்தி கற்றது யாரு? கலைமகள். கலைமகள்.
அது ஒருத்தில் இருந்து வெளியே வந்து பால் குடிக்கும்போது யாரும் கலவை பால். கலவை பால் இருக்கு. ஆமா. அன்போடு என்னை எடுத்து வந்தது யார்? வண்ணானா வண்ணாச்சியா? வண்ணாச்சி. 3 தாயாச்சா? ஆமா ஆமா. அப்படி 3 தாய் இருந்தும் சரஸ்வதி, கலவை, வண்ணாச்சி. உண்மைதான். ஆமா ஆமா. பச்சை கல்யாணி என்கிற குதிரை. பஞ்ச கல்யாணி. பஞ்ச கல்யாணி. ஆமா ஆமா. அப்படி நான் இருக்கும்போது சில வயதுக்கு ஆன பின்பு என் தந்தையை கேட்டு என்னை இப்படி படைத்து விட்டாயே, எனக்கு ஒரு வரம் வேண்டும் என்று கேட்டு, அப்பா படைப்பது தான் என் வேலை, வரம் கொடுப்பது என் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார்கள். இதுக்கு என்ன செய்வது கேட்கும்போது தாத்தாவாகி சிவபெருமனுக்கு சென்று கைலங்கரி சென்று மந்திரம் கற்றுக் கொள்கின்றான். கைலகிரி சென்று கைலகிரி சென்று பிரணவ மந்திரம் கட்டி பிரணவ மந்திரம் உண்மைதான். அப்படின்றால் பிரணவ மந்திரம் என்றால் செத்த பிணங்கள்லாம் பிழைக்கும். ஓஹோ, பிரணவ மந்திரம் சொன்னா செத்த பிணங்கள் எல்லாம் பிழைக்கும். பிழைக்கும். அப்படிப்பட்ட மந்திரத்தை கற்று எந்த வழியாக வந்தேன்? எந்த வழியாக? குருமண்டல வழியாக வந்தேன். குருமண்டல வழியாக. குருமண்டல வழியாக வரும்போது குருவாசன் பார்த்தான். அடே அப்பா. பிரம்மதேவன் புற்றனை என்றான். அக்குருக்காரன், கோபக்காரன். ஆமா ஆமா. அப்படின்னு நடுங்கி படுத்து நின்று விட்டேன். அப்பொழுதுதான் எங்கே சென்று வருகிறார் என்று கேட்டான். கைலகிரி சென்று மந்திரம் கற்று வந்தேன். நான் எவ்வளவோ படித்தும் எனக்கு அது மந்திரம் தெரியாது என்று சொல்லுகிறான். நாம கத்த மந்திரத்தை சொல்வதா என்று சொல்லி சுவாமி அங்க கற்று உன்னை பார்த்த பயத்திலேயே மறந்து விட்டு அப்பொழுதுதான் அப்படி ஏனத்திலே பார்த்தான். யார்? தூர்வாசன். தூர்வாசன். ஏய், இவன் பொய் சொல்லி என்னிடத்திலே பொய் சொல்லுகிறாயா? சாபம். எப்படி சாபத்தை கொடுத்து விட்டா? எப்படி சாபம்? எப்படி சாபத்தை கொடுத்தால் தெரியுமா? எப்படிங்க? ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய விட்டால் சிறுமோ வெடிக்கும், வயிறு உப்பம், முதலில் பொய் போட்டு பெருக்கும். ஆமா ஆமா. சாபத்தை கொடுத்தான். அந்த சாபத்தை பெற்று என் தாய் இடத்தில் வந்து அம்மா தூர்வாசன சாபம் பெற்று விட்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும், நான் என்னப்பா செய்வது? இந்த உலகமெல்லாம் சுத்த வேண்டும் கேட்கும் போது அப்பா இந்த உலகமெல்லாம் நினைத்து என்று சூப்பமாக சென்று விடுவேன் என்றார். இதோ இந்த வீணையை பெற்றுக் கொள்கிறேன். ஓ, வீணையை தட்டினால் கலகம் கிடைக்கும் என்று கிடைக்கும். வீணையை தட்டினால் இல்லை, நான் எடுத்து போறேன்னு சொன்னா தட்டினால் சூப்பமாக சென்று விடுவேன். ஓஹோ, ஆமா. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும் என்றால் கலகம் கிடைக்கவில்லை, என்ன செய்வது தெரியுமா? என் தாத்தா சிறுமந்திர நாராயணன். ஓ, அதுக்கு நாராயணனே இருக்கிறீங்களா? இன்றைக்கு தினத்தில் கலகம் இல்லை. இன்றைய தினத்தில் கலகம் இல்லை. கலகம் இல்லை. ஆமா ஆமா. தாத்தாவை நினைக்கலாமா? தாத்தாவை நினைக்கலாமா? கலகமே இன்னைக்கு இல்லை. எங்க போலாம்? எங்க போலாம்? போலாமா? உனக்கே தெரியும். கலகம் இல்லை என்றால் என் தாத்தாவை ஆமா ஆமா அப்படியா?
டேய், ஓய் கலகம் இருக்கும் இடம் ஓ கலகம் இருக்கு மேடம் என் நினைவுக்கு வந்து விட்டது. அப்படியே ஆமா. ஆ, ஆனால் ஆ, ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய சொல்லி கொடுத்தானே ஆமா ஆமா சாமி கொடுத்தது அல்லவா? ஆ, யார்? சூர்வாச முனிவர் சூர்வாசன். ஆஹா இன்னைக்கு தினத்திலே ஆ, அவனிடத்துல சென்று ஆ, அவன் கர்வத்தை அடக்கணும். அப்படியே ஆகட்டுங்க அதனால் ஆ, நீ எங்க செல்ல வேண்டும் தெரியுமா? ஆ, துருவ மண்டலம் திருவண்ணாமலை போகணும். ஆமா ஆமா போலாமா? போலாமே துருவபுரம் துருவ மண்டலம் இப்பொழுது ஆ, திருவண்ணாமலை வந்திருக்கிறோம். ஆமா ஆமா யாரை பார்க்கணும்? சூர்வாச மகாமுனிவரே ஆமா ஆமா ஆனால் ஆ, டேய், ஓய் திருலோக சஞ்சாரி நாடு வந்திருக்கிறார்கள். அப்படியே ஆமா. குருநாதா உங்களை தேடி திருலோக சஞ்சாரி வந்துங்கிறாருங்க திருலோக சஞ்சாரியா? ஓ அவனோ கழுதிக்கு பிறந்தவன், ஆமா ஆமா நானோ கடைக்கு பிறந்தவன். குருதிக்கு போறோம் கரடிதான், கரடிக்கா உண்மைதான். ஆஹா அவன் எப்படி அவன் தெரியுமா? ஆ, நாரத ரொம்ப நல்லவன், நமக்கு ஏற்ற கேள்விக்கு சொல்ல வல்லவன். நாரத ரொம்ப நல்லவன், கேள்விக்கு சொல்ல வல்லவன். நாரத ரொம்ப நல்லவன், நமக்கு ஏற்ற கேள்விக்கு சொல்ல வல்லவன். இந்த நாடோடியின் நாராயணா ஏழிய எங்க வந்தான்? இந்த நாடோடியின் நாராயணா ஏழிய எங்க வந்தான்? அவன் விசாரிப்பா தேடிய இந்த வாரம். குருநாதா அவனே ஆ, அந்த நாடோடி நாரதனே ஆஹா வா என்றாலும் தவறு, ஆஹா போய் என்றாலும் குற்றம். ஆமா ஆமா அவனே தேடி அழைக்க வரும், அப்படியே ஆகட்டும். பார்க்கலாம். குருநாதா உங்களை தூர்வாசர் முனிவர் வர சொன்னாருங்க ஆமா ஆமா அழைத்து வருகிறார். வாங்க போலாம் நாரதா, டேய் நாரதா. ஐயா முடிநாதா
துருவமண்டலத்தை தேடி அங்கிருந்த ஓடி வந்த காரணம் என்ன? சீக்கிரம் சொல் பார்க்கலாம். சொல் பார்க்கலாம். ஆகட்டும். என்ன செய்தி கொண்டு நல்ல செய்தி சொல் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் இருப்பதோ திருமண்டலம். உண்மைதான். 3 வள கோபம், 7 வள கோபம், ஆமா 3 வள தாடி. உண்மைதான். பூடுருவம், புஜபலம், பாராக்கிரமம், 22 நேத்திரம். இவ்வளவு வைத்தோம் என்ன பிரயோஜனம்? அப்படியா? அப்படியே நாரதா. இல்லடா நாரதா, நீயும் ஏனிதங்க சராய். என்னை பத்தி இழிவாக பேசாயா மடையனே. அதே கொக்காலா ஓலி நாருதான் அப்படி கேட்கணும். என்னை இழிவாக பேசினார். எனக்கு அதிகமான கோபம். அப்படியா? உண்மைதான் சுவாமி. நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? தேவரெல்லாம் சிறப்பிடிக்க வேண்டும். நானு தேவரெல்லாம் அனைவரும் பார்த்து பணிய வேண்டும். பைத்தக்காரா, தேவருக்கு எனக்கு என்ன பாக? அப்படி நான் எதுக்கு அவனை போய் சிறப்பிடிக்கணும்? உன்னோட புத்தி ஒரு புத்த போகாதா மடையனே? ஆனால் விழிக்கு தெரியாது. விழுக்குவா சொல்கிறேன் செய். அப்படி ஆகட்டும், சொல் பார்க்கலாம். நான் ஒரு 20 துண்டு எடுத்து கனவையா வைத்துக் கொள்ளணும் என்று சொல்லி எங்க சென்றேன்? எங்க சென்ற? தலைமகள் மலைமகள் எடுத்து சென்றேன். சரி, அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா?
என்ன சொன்னாங்க? பாட்டி இது கடலை வறுத்து கொடுன்னு கேட்டு ஆஹா. பைத்தியமா உனக்கு ஏண்டா இரும்பு துண்ட கடலையை வறுக்க முடியுமா? ஆஹா. முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். யாரு? அலைமகள் கலைமகள் மலைமகள் 3 பேர்களும் 3 பேர்களும். ஆமா ஆமா ஆஹா. இதை கடலையா வறுத்து கொடுக்கிறேன் பாருங்க. ஆஹா. எடுத்து எங்க சென்று எங்க சென்ற? உன் தாய் எடுத்து சென்று என்னுடைய தாயிடத்தில். அனுசா தேவி இடத்தில் ஆ. பாட்டி இந்த இரும்பு துண்ட கடலையா வறுத்து கொடுன்னு கேட்டு ஆஹா. சொல்றான் அப்படின்னு சொல்லி ஆ. இரும்பு துண்ட கடலையாக அவர் கணவனை நினைத்து ஆஹா. இரும்பு துண்ட கடலையாக வறுத்து விட்டார். யாரு? தகப்பனை நினைத்து. உண்மைதான். ஆ. மடையனே. ஆ, அப்படி ஆ. இரும்பு துண்ட கடலையாக வறுத்து வருத்து. எங்கே சென்று எங்க சென்ற? இதோ இது கலைமகள் நலம் மலைமகள் நலம் அலைமகள் கலைமகள் மலைமகள் 3 பேர் எடுத்து கொண்டு போய் கொடுத்து ஆஹா. உங்களால் நீங்களா உத்தமி என்று நான் சொல்லி நினைத்திருந்தேன். பார்த்தா நீங்க உத்தமி இல்லை. ஆஹா. உத்தமி என்றால் யார்? யார்? தாய் அனுசா தேவி தான் உத்தமி என்று சொல்லி ஆஹா. அவங்க எடுத்து காட்டிட்டு அப்பொழுது என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? ஆமா, இந்த நாரதன் நம்மளை இழிவாக பேசிவிட்டார். அவள் கற்புக சரியா நாமல் இல்லையா என்று சொல்லி கணவர்களை அனுப்பித்தான். ஆஹா. அந்த அனுசா தேவிகளுக்கு சென்று அன்னம் போட சொல்லி கேட்க வேண்டும். யார்? அவங்க வந்து என் தாய் அண்ணன் போட சொல்லி கேட்டார்கள். கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆஹா. கலைமகள் கலைமகள் மலைமகள் 3 பேர்களும் அவர் கணவர்களை அனுப்பித்தான். ஆஹா. எப்படி கேட்க வேண்டும்? ஆடு இல்லாமல் நிர்வாணியாக அன்னம் போட வேண்டும் என்று கேட்டு கேட்க சொன்னார்கள். ஆ. அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி அந்த 3 தேவர்களால் 3 பேர்கள் சென்றார்கள். ஆஹா. அம்மா எனக்கு அன்னம் போட வேண்டும், பசி பசி என்றார்கள். இவ்வளவுதானே உங்களுக்கு அன்னம் தானே வேணும், போடு என்று சொல்லி அரவணை சென்றார். அவனை கணவனை நினைத்தார். ஆ. ஆதி அழித்து விட்டார். தாய் என்னோட தாய். உண்மைதான். ஆஹா. அவன் கூத்துல அவிழ்த்து விட்டார். ஆ. இருபவமை இல்லை, அவனை போல் மூடிக்கொண்டது. சரி. அதுகள் திரும்பி பார்க்கும்போது ஆ. 3 பேர்கள் குழந்தையாக இருக்கிறார்கள். ஆஹா. 6 மாத குழந்தையாக ஆஹா. அவள் செய்து விட்டாள். அப்பொழுதுதான் அங்கிருந்து ஓடி வந்து 3 குழந்தைகள் எடுத்து போய் ஆஹா. அன்னம் புதித்து ஓட்டடித்து பத்திரமாக வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஆஹா. அப்பொழுதுதான் 15 நாளையில் பார்த்தார்கள். யார்? கலைமகள் கலைமகள் மலைமகள் 3 பேர்களும் ஆஹா. கணவன்மார்கள் இன்னும் வரவில்லையே, என்ன செய்திருப்பார் என்று போய் பார்க்கும்போது குழந்தையாக இருக்கிறார்கள். ஆஹா. உன் தாயிடத்திலே மன்றாடி காலிலே விழுந்து அழுந்து, அம்மா நாங்கள் செய்தது தவறு, ஆஹா. என் கணவர் எடுத்துக் கொடு என்று கேட்டார்கள். அப்படி ஆகட்டும் என்று சொல்லி, யார்? உன் தாய் அப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஆஹா. கணவன்மார்களை 3 தேவர்களை அனுப்பி வைக்கிறார். ஆ. அப்போ தேவருக்கு தெரியாதா ஆஹா. உன் தாயை நிர்பந்தமாக நிற்க வேண்டும் என்று ஆ. நினைத்தார்களே, அவளை சும்மா விடலாமா? நாரதா? அப்படியா? என் தாயார பங்கு செய்த அதிகார ஜாமக்கார. ஆமா, அவமானம் செய்தார்கள். அவமானம் செய்து விட்டார்கள். உண்மைதான். நான் இப்போதே ஆஹா. எங்க செல்ல வேணும்?
தேவலோகம் செல்ல வேண்டும். தேவலோகம் செல்ல வேண்டும். ஆனால் எப்படி என்றால் ஒரு ஊரு கவுண்டர் இருந்தால் இந்த ஊரெல்லாம் கவுண்டனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். உண்மைதான். உண்மைதான். தேவேந்திரன் போகவில்லை. தேவேந்திரன் காப்பாற்ற வேண்டும் இல்ல. உண்மைதான். போகக்கூடாது, கட்டுப்பாடு போட வேண்டும் இல்ல. உண்மைதான். அவன் பெரிய அவன் விட்டு விட்டான்ல. அதற்காக முதல் முறை எங்க செல்ல வேண்டும்? எங்க செல்ல வேண்டும்? தேவலோகம் செல்ல வேண்டும். தேவலோகம். தேவேந்திரன் வந்து பார்த்து பணிய வேண்டும். தேவேந்திரன். ஆமாம்மா. அப்படி பால் தவறி விட்டால் கொடிய சாபத்தை கொடுக்க வேண்டும். ஆமாம்மா. நான் ஆடுறா இப்போது நான் தேவலோகம் சென்று அந்த தேவேந்திரனை கண்டு என் தாயார பங்கம் செய்து தவறு என்று சொல்லி என் பாலத்தை வணங்க சொல்கிறேன். அப்படி ஆகட்டுமா? அப்படி ஆகட்டும். நான் மீண்டும் சொல்கிறேன். நாரதா நாரதா தேவலோகம் சென்று அந்த தேவேந்திரனை கண்டு என் தாயார பங்கம் செய்த தவறு என்று சொல்லி என் பாலத்தை வணங்க சொல்கிறேன். எங்க செல்ல வேண்டாம்? தேவலோகம். ஆமா ஆமா. தேவலோகம் தங்க நாடு முடியும். ஆமா இல்லையா? ஆமா ஆமா. நான் வந்திருப்பதாக அந்த தேவேந்திரனிடம் சென்று சொல் பார்க்கலாம். அப்படியா? பாலத்தை பயங்கரனா இல்லையா பார்க்கலாம். அந்தரத்தில் பந்தல் ஒன்று போடவா, அந்த பந்தலிலே நின்று விளையாடவா. பஞ்சனை விரித்து நாம இருவரும் சந்தோஷமா. ஆமா. ஆனால் சுவாமி முகத்தோடு முகம் வைத்து நாதா உனக்கு முத்தங்கள் தந்தேனே நாதா நாதா. முகத்தோடு முகம் வைத்து நாதா உனக்கு முத்தங்கள் தந்தேனே நாதா நாதா. நாளோடு கல்வி நாதா
முத்தங்கள் தந்தேன் சுவாமி. பாட்டு படிப்பா. முகத்தோடு முகம் வைத்து நாதா முத்தங்கள் தந்தேனே நாதா. முகத்தோடு முகம் வைத்து நாதா முத்தங்கள் அபச்சாரம் படிக்கணும். அவசாரம் எடுத்து நான் எடா சொன்னானே. குருநாதா என்ன சொல்லி அனுப்பணும்? நான் என்ன குருநாதா பண்ணுவோம்? நான் என்ன சொன்னேன்? நான் என்னடா சொன்னேன்? நீ என்னடா வந்து என்ன கட்டி கொடுக்குற? அங்க நடக்குது குருநாதா. டேய் ஓய் தேவடியா மகனே, நீ எப்படிடா சொன்ன? குருநாதா மகாமுனிவர் மிக கோபத்தோடு வந்திருக்கிறார். ஓ அவர் ஓடி ஓடி சென்று அவர் பாதத்தை நீ பணி வந்து சொல்றார். மடையனை முட்டாள் மனிதன் போடா. மகாராஜா குருநாதா நான் அப்படிதான் போனோம். ஆஹா, அவங்க ரெண்டு பேரும் ஆஹா, கதவை திறந்துக்கிட்டு ஆ. சலகா புலக்காட்டுக்கிறாங்க மகாராஜா. சரசம் சல்லா பாடுறாங்க. சரசும் சலாபம் ஆடுறாங்க. இன்னொரு தடவை கூப்பிட்டு. ஓய் நான் சொன்னதாக ஆ அவர் தூர்வாசர் மகாமுனிவர் மிக கோபத்தோடு வந்திருக்கிறார். ஆஹா சீக்கிரம் சென்று அவர் பாதத்தை பணி வேணும்னு சொல்ற போயிட்டு பார்க்கலாம். சரிங்க. ஆனால் சுவாமி பெண்ணே இந்திராணி, ரெண்டல நீ ஒன்ன தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ரெண்டல நீ ஒன்ன தொடு மாமா, இந்த பொண்ணு கிட்ட வைக்கப்படலாமா? ஏ மாமா உலகத்துல நீ ஒன்ன தொடலாமா? ஏ மாமா நீ உலகத்துல நீ ஒன்ன தொடலாமா? குருதாதா, நான் என்னடா சொன்னேன்? நீங்களும் அதை என்ன கட்டி பிடிக்கிற? அவச்சாரம் பிடித்தவனே. குருநாதா ஆ, அங்க அப்படி நடக்குது குருநாதா. அப்படியா? ஓ சரி, போலாம், நானே போறேன். போய் சொல்லி அவன் கேட்கல. ஆமா ஆமா பக்கப்பட நான் பாத்துக்கிறேன். போடியா. என்னடா இந்திராணியோ இன்னாரும் வரலன் தானோ? என்னடா இந்திராணியோ இன்னாரும் வரலன் தானோ? முடியவனோ வந்தான் என்ற மரியாதை கொடுத்ததாம என்னோட சாந்தினியம் பிரியாம இருந்தாய் பாவியே. என்னடா ஈரம்பார் உடைய அமபாதி சேர்த்து வேணும். உலகில் வல்லவன் மரியாதை கொடுக்கலையா மடையனே? பெண்ணோட சேர்ந்து சட்டு சல்லாட மட்டும் ஆடுற நீனு. யார்ரா நீ? எந்த ஊர்ரா நீ? எதுல வந்து எண்ணி அடிக்கிற? தூர்வாசர் மகாமுனிவர். நான் என்ன செய்ய வேண்டும்? சீனா, வண்டைக்காரனும் என்னடா, குலபதியும் வண்டைக்காரனும் என்னடா.
தேவலோகம் தேடி இங்க வந்த காரணம் என்ன? என்ன ஏடா அழைக்கிறீங்க? அப்படியா? வந்த காரணம் இதுதான். எதற்காக வந்தாய்? நாடி நீ வந்து திரும்போல ஆ. என் பாதத்தை பய வேண்டும். நான் உன் உன்னுடைய மனைவி என் கால் கையில பிசுக்கு மத்தியாசம் பண்ண வேண்டும். ஏன்டா? ஏன்டாப்பா அப்படிப்பட்டது எங்களுக்கு? உன் பாதத்தை பணியறதுக்கு எங்களுக்கு என்னடா? என் பாதத்தை அஞ்சுமா சிங்கமா யானையை கண்டால் சிங்க அஞ்சுமா, யானை கண்டா சிங்கஞ்சா, எலி வந்தால் பூனை மிஞ்சுமா. நெஞ்சாது. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டிலே சுருள் 30 முக்கோடி தேவர்களுக்கும் 48,000 ரிஷிகளுக்கும் தலைவராக விளங்கி வரக்கூடிய தேவேந்திரன் பாதம் பணிவதா? அப்படியா? என் பாதத்தை பணிய வேண்டும் படையனே. ஆனால் தேவரென்று பாராமலே முனிநாதனே, அப்பா முனிநாதனே, அடித்து ஊரைக்கலாமா முனிநாதனே, முக்கோடி தேவருக்கும் தலைவன். ஆமாம், 48 ரிஷிமார்களுக்கும் தலைவன், மும்மூர்த்தி தேவருக்கும் தலைவன். எங்களை இப்படி மரியாதை இன்றி அடிக்கிறாயே, அப்படியா? நியாயமா? என்னடி கல்வியா என்ன பேசுறா?
தூக்கி போட்டு பெரிய ஆணி. அப்படியா? உண்மைதான். அடே தூரோசா, ஏடா ஒரு ஆண் இடத்தில் உன் வீரத்தை காட்டாமல் போய் ஒரு பொம்பளை கட்ட காட்டுறாடி. ஒரு பந்தயம் அப்படியா? ஒழுங்கா ஓடிவிடு. பாதத்தை வணங்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? முடியாது. முடியாதா? பாபம் கோடி கண்டாரடா. வெள்ளையானை, வெண்கொடை, வெங்கலரதம், பதுமநீதி, சங்குநீதி, ஐராவதம், கற்பழிச்சிருந்த காமகிய விருட்சம், இது எல்லாம் இருக்கின்ற உங்களுக்கு தலைகருவம். ஆமா மடையனே, இந்த கடலிலே பிறந்தது அத்தனையும் இந்திராணி உள்பட கடலிலே மறையட்டும். புறா சாபத்தை
இந்த நாட்டுக்கே அரசாட்சி செய்து வரக்கூடிய தேவேந்திரன் என்று பாராமல், மும்மூர்த்தி தேவர்களுக்கும் தேவேந்திரன் தலைவன் என்று பாராமல் என்னை அடித்து உதைக்கிறானே, நான் என்ன செய்வேன்? அடித்து உதைத்ததும் இல்லாமல் கடலிலே பிறந்தது அனைத்தையும் கடலிலே மறையுமாறு சாபம் கொடுத்து விட்டானே. தெய்வமே, நான் என்ன செய்வேன் சிவனே? ஆ